MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 8 சீட்டு 6 சீட்டுன்னுலாம் சொல்லி நம்மள ஒரு கணக்கிடுதல் வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களோட கணக்கு. டீயுக்கும் பண்ணுக்கும் ஏமாத்திர முடியாது அப்படின்னு அது யாரை நோக்கி சொன்னது? யாரை சொன்னாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அது திமுகவுக்கு சொன்ன செய்தி. நீங்க வச்சுக்கிறீங்க, ஏன் அதிமுக கூட இருக்கலாம்ல? எங்களை வெறும் டீபன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜாதிய கட்டமைப்பை அணு ஆயுதத்தாலையும் தகர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதை நோக்கி அரசியல்? எங்கள் அரசியலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோல் ஆட்சி அதிகாரம் தான். அன்று இல்லை என்றாலும் மாட்டீங்களே. நாங்களும் ஆட்சியை பிடிப்போம், மக்கள் ஆதரவு, இது காலங்காலமா பேசிட்டே. 2031 எங்கள் தலைவருடைய தலைமையில் தமிழகத்தை கைப்பற்றுவோம். எழுதி வச்சுக்க. கலெக்டா தொலைக்காட்சி என்பது நிச்சயமாக ஒரு பெரிய தொலைக்காட்சி, நிச்சயமாக எல்லாரும் பார்த்திருப்பாங்க. 2031 எங்கள் தலைவர் முதல்வர். 2026 நாங்கள் கூட்டணியில் இருப்போம். 2031 நிச்சயமாக எங்க தலைவர், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், முதல்வர். அதற்கான சைன் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க தலைவர் நாங்க திமுகவோட கூட்டணி. ஆமா, 31 நாங்க ஆட்சி அமைப்போம். நம்புவாங்களா இதெல்லாம்? அதுக்காக கூட்டணி உடைச்சிட்டுலாம் அங்க போக தேவையில்லை. எங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு நீங்க கூட்டணிக்குள்ளே இருப்பீங்க. அண்ணாமுறை அதுதாங்க ஜனநாயகம். அவர் தளபதி ஸ்டாலினுடைய தலைமையில் நம்ம களமாடுவோம், ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவோம். வெற்றியை பெற்ற பிறகு 2031 எங்கள் தலைவருடைய தலைமையில் நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி அப்ப எங்க முதல்வரை ஆக்குவோம். சிரிப்பு வருதா இல்லையா? இல்ல, இவ்வளவு ஆண்டுகள்ல 26ல பண்ண முடியாதது இந்த 31ல நீங்க முடிச்சுவீங்க. எங்க தலைவருக்கு என்ன வயசாக யோசிச்சு பாருங்க. இப்ப வயசு 64. அப்ப இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க, 5-6 வருஷம் கழிச்சு பாருங்க, வயசு 70 ஆகுது. யோசிச்சு பாருங்க பிரதர். அப்ப அது வரைக்கும் நாங்க இப்படியே எவனையாவது சுமந்துகிட்டே தெரியுமா? அப்ப நீங்க இது காலங்காலமா சொல்லணும்ல. நீங்க மது ஒழிப்பு மாநாடு போட்டீங்க, அதுக்கு முன்னாடி தலைவர் ஒரு வீடியோ போடுறாரு, அமைச்சரவையில பங்குன்னு, டபால்னு அதை டெலிட் பண்ணிட்டாரு. அப்படியெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்க 31ல ஆட்சி அமைப்பு போகும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாங்க சொல்றோம் அடுத்து நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம்னு. ஏன் உங்களுக்கு சிரிப்பு வருது? அந்த காலகட்டத்தில் திமுக ஏத்துக்கிறத 2031 யாரெல்லாம் இருக்க போறாங்க, என்னென்ன கூட்டணி இருக்கும்போது அப்ப பேசிக்கிடுவோம். 2031 இப்ப திமுக கூட்டணி இதுல தான் மாற்று கருத்து இருக்கு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு விசிகாவிலிருந்து அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நேற்று தலைவருடைய பேச்சு அனல் பறக்க அப்படி இருந்தது. ஆனா அதுல கரெக்டா சொன்னது அப்படின்றது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முழுக்கு போட்டுருவாரோ அப்படின்னு ஒரு பயமே வந்துருச்சு. என்ன பிரச்சனை? அப்படிலாம் இல்லை. நீங்களே சொல்றீங்க அனல் பறந்துச்சு அப்படின்றீங்க. அதாவது உண்மையிலே ஒரு அனலான பேச்சு தான். நாங்கள் அப்போ அவருடைய பேச்சுகளை கேட்டுதான் நாங்களாம் வளர்ந்தவர்கள். நேற்று பேசியது திருமாவளவன் அல்ல, ஈரா திருமாவளவன் பேசினார். ஈரா திருமாவளவன் 90களுக்கு முன்னாளுடைய பேச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அதே அனல், அதே வேகம். வயசு இன்னைக்கு அவருக்கு 64 வயசு ஆயிடுச்சு. ஆனால் நேற்று பேசும்போது 30 வயசில் பேசினார் பார்த்தீங்களா மதுரையில். அது நான் அவருடைய பேச்சை அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நான் கேட்குறேன். அவர் பேச்சை அந்த வள்ளுவருடைய அந்த சிலைக்கு பக்கத்தில் அதே மாதிரியான பேச்சு தான் நேற்று பேசினார். ஆனால் உங்களுக்கு ஒரு கலக்கம் இருந்திருக்குமே? ஆனால் ஒரு கலக்கம் இல்லை. நீங்கள் அதை சொல்கிறீங்களா? நான் தேர்தலுக்கே முழுக்கு போட்டாலும் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி. அப்படி அல்ல. அது ஒரு வழியில் பேசுகிறார். என்ன வழின்னு கேட்டுக்கிறீங்களே, நாங்கள் 10 ஆண்டுகளாக தேர்தலை புறக்கணித்து நாங்கள் மக்களுக்காக சமூக விடுதலைக்காக போராடினோம். அந்த காலகட்டத்தில் எங்களுடைய கட்சியில் சில பேர் என்கவுண்டர் போட்டாங்க. என் கட்சியில் தேவையில்லாமல் பல வழக்குகளை போட்டாங்க. அந்த காலகட்டத்தில் தான் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் தேர்தலுக்கே வர்றாரு. ஒரு காலத்தில் தேர்தல் திருடர்களின் பாதை, பாராளுமன்றம் என்பது பண்டிகைகளின் கூடாரம்னு சொன்னதே எங்கள் தலைவர். ஆனால் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, ஏன்னா மக்களுடைய பாதுகாப்பு எங்கே இருக்குது? ஆட்சி அதிகாரத்தில் தான் இருக்குது. அதனால தான் எங்கள் தலைவர் தேர்தலுக்கு வந்தார். தேர்தலில் ஒரு நீண்ட பயணம், கடுமையான உழைப்பு. ஆனாலும் கூட இன்னைக்கு நாங்கள் ஒரு கட்சியை அங்கீகாரம் அடைந்திருக்கிறோம். ஒரு 4 MLA 2 MP ஆகியிருக்கிறோம். இவ்வளவுதான் முன்னேற்றம். ஆனால் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட நான் தாண்டா அடுத்த CM, நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம்டா அப்படின்னு அவர் சொல்லுகிறாங்க. அதில் தவறில்லை. ஆனால் எங்களுடைய நீண்ட அந்த உழைப்பு, நீண்ட கடுமையான இன்னைக்கு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் இந்த மக்களுக்காக பாடுபடும் பொழுது அந்த அதிகாரத்தை நோக்கி வரல. இன்னமும் 6 சீட்டு, 8 சீட்டு, 9 சீட்டு அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு விவாதத்துக்குள்ள உட்படுத்தப்படுகிறது. எங்க தலைவர் ஒரு இடத்துல கூட அவர் சாதாரண பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துட்டாரு.
அப்படின்னா கேவலப்படுத்தினாங்க. எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் பெரிய சோபாவில் உட்காந்தாலும் ஒன்று தான், பிளாஸ்டிக் சேரில் உட்காந்தாலும் ஒன்று தான், தரையில் உட்காந்தாலும் ஒன்று தான். அவர் அதெல்லாம் கடந்துட்டார். அப்புறம் எதுக்கு கோட்டு சூட்டு? நல்ல கேள்வி, விவரமாக தான் கேள்வி வைக்கிறீங்க. கோட்டு சூட்டு என்பது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி வெறும் தத்துவத்தை மட்டும் உள்வாங்கினா பத்தாது, அவரை போல ஒரு நீட்டாக இருக்கணும். உன்னை ஏன் அவன் தீண்டத்தகாதவன்றான், உன்னை ஏன் போய் சேரில் வச்சேன் அப்படின்னு சில பேர்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப அழுக்கானவங்க சொல்லுவாங்க, அழுக்கானவங்க சுத்தம் இல்லாதவங்க அப்படின்னு. அதற்காகத்தான் அவர் சொல்றாரு, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு ஔவையார் சொன்னாரு. கோட்டுக்கு ஒரு லாஜிக் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, நம்ம ஒரு மிடுக்கா இருக்கும். அதாவது அம்பேத்கரே வந்து சேருக்கு ஒரு ஒரு வரையறை வைக்கிறாங்க இல்லையா? அதாவது நீங்க ஏன் பிளாஸ்டிக் சேர் இல்ல, நீங்க கேட்கிற கேள்வியை நான் வந்து வரவேற்கிறேன். நான் தப்பி போகல. ஆனா அதுக்கு ஒரு யதார்த்தத்தை நான் சொல்லட்டுமா? துபாயில் வந்து இவருக்கு ஒரு பயங்கரமான நிகழ்ச்சியை நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணோம் அந்த காலத்தில். அப்போ அவருக்கு மட்டும் இந்த ஷேக்குகள் உட்காருவாங்க பார்த்தீங்களா, அது மாரி சேர போட்டிருந்தோம். இவர் நேராக வந்தது பெரிய வண்டி, அந்த சலூன் வண்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களே, லக்ஸுரி வண்டி, அதில் தான் வர்றாரு. இன்னைக்கு அந்த போட்டாலாம் இருக்குது. அதே என்னுடைய கடைசி நிகழ்வு 2018. அவர் சொன்னது, காரு கொண்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சிறப்பு தான், அது அதனால் எந்த சிக்கலும் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு அந்த காருக்குள்ளே தான் வந்தார். ஆனால் அங்கே ஸ்டேஜுக்கு வந்ததுமே அது தூக்குண்டார். அது சேர தூக்கு சாதாரணமாக எல்லாருக்கும் மாதிரி போடு அப்படின்னு அவர் வந்து எதையும் பெருசாக வந்து அவர் இது பண்ணுறதில்ல. அந்த நேரத்தில் போகும்போது ஒரு சேரை போட்டிருக்காங்க, உட்கார சொல்லிருக்காங்க, உட்காந்துருக்கிறாரு. அதே சேரில் வாங்க தரையில் உட்காந்து பேசுவாங்க, தரையில் உட்காந்து பேசுவாங்க. ஆனால் சொல்ல முடிச்சிடுறேன். ஆனால் இளைஞர்களை அரசியல்படுத்தணும், இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டணும். நீ வந்து இப்போ அம்பேத்கர் மாதிரி கோட்டு போட்டால் மட்டும் பத்தாது. உங்களுக்கு தெரிஞ்சது கோட்டு போட்டது. ஆனால் எங்கள் தலைவர் உள்ள என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? அம்பேத்கரை போல மது இருந்தக்கூடாது, அம்பேத்கரை போல சிகரெட் குடிக்காம இருக்கணும். ஏன்னா அம்பேத்கர் அப்படிதான் வாழ்ந்தார் கடைசி வரைக்கும். வெளிநாட்டுக்கு போனார், வெளிநாட்டுக்காரமே கோட்டு சுட்டு மாட்டினாரு, வெள்ளைக்கார மாதிரியே இங்கிலீஷ் பேசினாரு, வெள்ளைக்காரங்க அளவுக்கு நல்லா அறிவில் முதிர்ச்சி அடைந்தார். ஆனால் என்னைக்காவது வெள்ளைக்கார மாதிரி ஒயின் குடிச்சாரா, வெள்ளைக்கார மாதிரி சீட்டு அடிச்சாரா? அதெல்லாம் இளைஞர்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் தலைவருடைய நோக்கம். எங்கள் தலைவர் மேடைக்கு மட்டும் சொல்லுவாருங்க, நான் தொண்டர்களை தேடி வரவில்லை, நான் தலைவர்களை தேடி வருகிறேன். தலைவருக்கு பஞ்சமாக இருக்கிறது, தலைவர்களை உருவாக்க வேண்டும், வெறும் தொண்டர்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லுவார். அப்போ எல்லாரையுமே அவர் வந்து அம்பேத்கரை மாத்துறாரு. அதனால தான் கோட்டு. ஒரு படத்தில் வந்து அது ஐ திங்க் காலான்னு நினைக்கிறேன், காலாவா கபாலியான்னு தெரியல, ரஞ்சித் படத்தில் அவர் டைலாக் விடுவார், மகாத்மா காந்தி அவர்கள் கோட்டை அவுத்ததுக்கும் அம்பேத்கர் கோட்டை போட்டதுக்கும் அரசியல் இருக்குன்னு. அது மாதிரி இது ஒரு அரசியல் கலந்த ஒரு சமூக வரலாற்று பண்பாட்டு ஒரு முன்னேற்றத்துக்காக சொல்லப்பட்டது. ரைட்ண்ணா, அதுதான் சொல்றாங்க. இப்போ நீங்க கோட்டு சூட்டு போடணும், அதுக்கு ஒரு வரையறை இருக்கு, யாராவது வேண்டாம்னா நான் செய்வேன்றது. அப்போ வந்து நான் கீழே உட்காருவேன், நான் சோஃபாலேயே உட்காருவேன் அப்படின்றதே, ஏன்னா எல்லாரும் சோஃபால உட்காரணும்னு தானே ஒரு வரையறை வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் அந்த முரண் அப்படின்றது தான். இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய முன்னுக்கு பின் முரணா தலைவர் பேசுறாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜாதிய கட்டமைப்பை வந்து அணு ஆயுதத்தாலையும் தகர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதை நோக்கி அரசியல்? எங்கள் அரசியலே வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோல் ஆட்சி அதிகாரம் தான். அன்று இல்லை என்றாலும் நாங்க பேசிட்டோம்ல நேத்து, நீங்க பார்க்கல, நீங்க பேசுனீங்க. எதிர்காலத்துல இனி வரக்கூடிய ஒரு காலத்துல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்களும் வந்து ஆட்சியை பிடிப்போம், மக்கள் ஆதரவு, இது காலங்காலமா பேசிட்டே இருக்கு. 2031 எங்கள் தலைவருடைய தலைமையில் தமிழகத்தை கைப்பற்றுவோம். எழுதி வச்சுக்க. கலெக்டா தொலைக்காட்சி என்பது நிச்சயமாக ஒரு பெரிய தொலைக்காட்சி, நிச்சயமாக எல்லாரும் பார்த்திருப்பாங்க. 2031 எங்கள் தலைவர் முதல்வருங்க. அந்த காலகட்டத்தில் அந்த திமுக ஏத்துக்கிறத 2031 யாரெல்லாம் இருக்க போறாங்க, என்னென்ன கூட்டணி இருக்கும்போது அப்ப பேசிக்கிறோம். 2031 இப்ப திமுக கூட்டணி இதுலதான் மாற்று கருத்து இருக்கு. ஒழிக்கணும்ன்றதுக்காக இந்த கூட்டணியில தொடருவோம். ஆமாங்க, அதுதான் எங்களுக்கு நேர் எதிரி. அதைத்தான் நான் சொல்றேன். 2026 நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதச்சார்பற்ற அந்த முற்போக்கு கூட்டணியில் இருந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனால் 2031 எங்கள் தலைவருடைய தலைமையில் தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். அந்த காலகட்டத்தில் டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவோம், கல்வி இலவசமாக வழங்குவோம். அது ஒழிப்பு மாநாடு நடத்தினீங்க, திமுக கிட்ட சொல்லவே இல்லையா நீங்க? அதுதாங்க இங்க இருக்கிற பிரச்சனையே. எனக்கு திமுக பல முறை சொல்லியாச்சு, அவங்க நான் சொன்னதை காது கொடுத்து கேட்கவே இல்லை. அவங்களை மாநாடே எதுக்கு நடத்தின? அந்த மாநாடே வந்து டாஸ்மார்க்கை இழுத்து மூட வேண்டும் என்று அங்கிருந்து 2 கட்சியுடைய அமைச்சர் இல்ல 2 முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்களை அனுப்பிவிட்டு அதை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டாங்க. ஆமா, நீங்க தான் அதை புறக்கணிக்கணும். ஆமாங்க, வேண்டாம் அழைப்பு விடுக்காம இருந்து. அப்படி இல்ல, வர்றவங்களை வந்து போங்கன்னு சொல்ற அளவுக்கு நாங்கள் அநாகரிகமானவர்கள் அல்ல. பாமக அது ஏற்கனவே வந்து அவங்க தான் கள்ளச்சாரம் போன காய்ச்சல் பூரா அந்த குரூப் தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. அது எங்களுக்கு தேவை. கள்ளச்சாரம் காய்ச்சல் எல்லாம் கூப்பிட முடியுமாங்க? சரி, இப்போ திமுக செக் வச்சுட்டாங்க, அதுக்கு திமுக கூட்டணியில் இருந்தீங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா?
அப்ப நாங்க சொல்ற எங்களுடைய மேல் பாதிக்கு எங்களுக்கு உதவி செய்யல, எங்க வேங்கவேலு பிரச்சனைக்கு உதவி செய்யல, அதே மாதிரி சாதிய அந்த வன்கொடுமையை தடுப்பதற்கு ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னா அதையும் செய்யல, எங்களுடைய நாட்டுக்கு அனுமதி தரல, அப்புறம் அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்படி பல சிக்கல் இருக்கிறனால ஏன் நம்மளே முதல்வர் ஆயிருவோமே அப்படின்னு தலைவர் முடிவுக்கு வந்துட்டார். தலைவர் முடிவுக்கு வருகிறார், தலைவருக்கு முடிவுக்கு வருகிறார் வரவில்லை என்பதை விட கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் அந்த முடிவுல தான் இருக்கிறாங்க. 2026 நாங்கள் கூட்டணியில் இருப்போம். 2031 நிச்சயமாக எங்க தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் முதல்வர் அதற்கான சைன் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க தலைவர் நாங்க திமுகவோட கூட்டணி. ஆமா 31 நாங்க ஆட்சி அமைப்போம். நம்புவாங்களா இதெல்லாம்? ஏங்க நம்ப கூடாது? எதுக்கு நம்ப கூடாது? எதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க? அதாவது நீங்க 31 ஆட்சி அதிகாரத்தை நாங்க பிடிப்போம் நீங்க இப்ப சொல்லிட்டீங்கன்னா கூட்டணியில் சேர்த்துக்குவாங்களா? சேர்க்காட்டினா பிரச்சனை இல்லைங்க, நான் ஓப்பனா சொல்றேங்க. நீங்க சொல்லிருக்காரா? இங்க பாருங்க, தலைவர் ஒரு தத்துவத்தை தான் சொல்லுவாரு. தலைவர் அவ்வளவு தத்துவத்தை சொல்லி அதை புரிஞ்சுக்கிற கூட இருப்பவன் தான் உண்மையான தொண்டன். புரியுதா? இப்ப எங்க தலைவர் என்ன சொல்லிட்டாரு? இப்ப நேத்து நீங்க பாத்தீங்க, நாங்க வாக்கரசியலை விட்டு போயிடுவோம். வாக்கரசியலை விட்டு போக மாட்டார். அவர் தானே இல்ல போக மாட்டாரு. நான் சொல்றேங்க, ஏன் போகிறாரு? அவர் வாக்கரசியலை விட்டுட்டு அதை விட்டுட்டு தேர்தல் அரசியல் வந்தாரு. தேர்தல் அரசியல் விட்டு திருப்பி அங்க ஏன் போறாரு? நாங்க போட மாட்டோம், உங்களை முதல்வர் ஆக்காமல் நாங்கள் விட மாட்டோம். விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி தொண்டர்கள் ஒவ்வொரு தொண்டனுமே எங்கள் தலைவரை 2031 நாங்கள் முதல்வராக்குவோம். ஏன் அது ஒன்றும் அவருக்கு முதல்வராக கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு மரியாதை அப்படிலாம் இல்லை. இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொடியை பார்த்தாலே கொடியை பார்த்தாலே தக 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 தகன்னு எங்கே எரியுது. பல பிரச்சனைகள். ஏங்க வேங்க வயல்ல எவன் போராடினானோ அவனையே குற்றவாளின்னு சொல்லிட்டு அவன் இப்ப மாடு மேய்ச்சிக்கு இருக்கிறான். நீங்க பேட்டி கேட்டிருப்பீங்க. அவன் இப்ப மாடு மேய்ச்சிக்கு இருக்காங்க. ஒரு அந்த பேரு நல்ல தம்பி முரளி ராஜா, ஒரு போலீஸ் அதிகாரி. மாடு மேய்க்க விட்டு இந்த அரசாங்கம். அப்ப நாங்க எப்படி இது பண்ண முடியும்? அதுக்காக கூட்டணி உடைச்சிட்டுலாம் அங்க போகணும் தேவையில்லை. எங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு நீங்க கூட்டணிக்குள்ளே இருப்பீங்க. அண்ணாமுறை அதுதாங்க ஜனநாயகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களை அழைக்கிறது, எடப்பாடி எங்களை அழைக்கிறார், அன்பு தம்பி விஜய் எங்களை அழைக்கிறார். உங்களுக்கு புரியுதா? அன்பு தம்பி விஜய் எங்களை அழைக்கிறார். ஆனால் நாங்கள் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறோம்னா எங்க கோட்பாடு தெளிவாக இருக்கிறது. சங்கிகளை ஒழிப்பதற்காக ஒரே தகுதியான ஒரு தலைவர் தமிழகத்தின் நிகழ்காலத்தில் யாருன்னா நம்ம தளபதி ஸ்டாலின் தான். அவர் தளபதி ஸ்டாலினுடைய தலைமையில் நம்ம களமாடுவோம், ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவோம். வெற்றியை பெற்ற பிறகு 2031 எங்கள் தலைவருடைய தலைமையில் நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி அப்ப எங்க முதல்வரை ஆக்குவோம். சிரிப்பு வருதா இல்லையா? நீங்க சிரிக்கலாம்ங்க. ஒரு காலத்துல இவர் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குறோம், அவர் போராடுவாரு, அவர் ஒழிப்பாரு. 31 நாங்க போராடுவோம், நேரடியாக நாங்களே முடிச்சுக்கிறோம் எங்க வேலையை. எங்களுக்கு முடியல, அவ்வளவுக்கு நாங்க வளரல, அவ்வளவுக்கு நாங்க எங்களுக்கு தெரியும்ல, எங்களுடைய உயரங்களுக்கு தெரியும்ல. இந்த 26 அவ்வளவுக்கு எல்லா தொகுதியிலையும் போடுற அளவுக்கு எல்லாம் வலிமையும் இன்னமும் அடையவில்லை. ஏங்க இவ்வளவு கடினமாக இவ்வளவு ஆண்டுகள்ல 26 பண்ண முடியாதது இந்த 31 நீங்க முடிச்சிருவீங்க. அதாவது சுனாமி ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? வர்றதுக்கு முன்னாடி சுனாமி வரப்போகுதுரா அப்படின்னு சொன்னால் எவனும் ஏற்றுக்கிற மாட்டேன். சுனாமி கடல் இப்படி பொங்குமாக்கும், பொங்கி இப்படி ஆளை கொண்டு போகுமாக்குன்னு. எர்த்துக்கோய்க்கு ஒன்று வரப்போகுதுரான்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அதை விட கொரோனான்னு ஒன்று எல்லாரும் வீட்டில் முடங்க போனோம்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இது போல கெட்ட விஷயங்கள். நான் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகிறது 2031 அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நம்பிதான் ஆகணும். ஏன்னா எங்கள் தலைவர் அதிலே சொல்கிறாரு, நான் ஒன்றும் குறி சொல்ல மாட்டேன், குறி சொல்ல தெரியும், ஆனால் குறி சொல்ல மாட்டேன், ஆனால் குறியும் தெரியும் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் கணக்குற. இன்னொன்று சொன்னால் நீங்கள் மிரண்டுருவீங்க பிரதர். எந்த தொலைக்காட்சி சொல்ல நான் முத சொல்கிறேங்க. 90 எங்கள் தலைவர் வந்தாருங்க, எங்கள் ஊருக்கு தாங்க வந்தார். மதுரை மாவட்டம் மேலூர், நான் பிறந்த ஊர். அங்கே அந்த சாதி கலவரம் நடந்து வச்சுங்களா, மேலாவளவு சாதி கலவரம், சின்னகரம்பட்டி சாதி கலவரம். அவர் வரும்பொழுது அவரோட இருந்தவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள். ஆற்றரசு, எல்லால, பாவரசு, நான் சொல்ற ஆளு போனா சாதாரண ஒன்றும் படிச்ச அறிவாளிகள் இல்லை. நான்லாம் கூட போகலைங்க. ஆமாம், இவர் அந்த ஊர்ல இருந்து பெருசா என்னதைங்க செய்ய போறாரு? நான் இன்ஜினியர், உங்களுக்கு புரியுதா? படித்த இளைஞர்கள் யாரும் பெருசா நம்பலங்க. நல்லா கேட்டுக்குங்க. படிக்காத சாதாரண இளைஞர்கள் அவர் தான் ஒரு பக்கெட்டு போனாங்க. சாதாரண இளைஞர். அப்பயே அவர் சொல்லுவார், தூங்கிட்டு இருப்பாருங்க, எனக்கு தெரியுங்க, தூங்கிட்டு இருப்பார். திடீர்னு சொல்லுவார், தமிழ்நாடு பூரா நம்மளை கட்சியை பேசுவாங்க அப்படின்னு. வெறும் மதுரை மாவட்டம் மேலூரில் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த அப்பயே அவரால் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது. குறி சொல்லுதல் என்பது வருங்காலங்களை கணிக்க. நான் சொல்கிறப்ப 100க்கு 100 உண்மை பிரதர். இவர் எங்கே தூங்குனாங்க? தெற்கு தெருல ஒரு இடத்துல தூங்குறாரு. இன்னைக்கு சொல்கிறேன், அந்த ஆள் வயசானாலும் என்ன சொல்கிறேன், தலைவர் உங்கள் தலைவர் தூங்குனாருங்க. திடீர்னு ஒரு நாள் எந்திரி சொன்னாருங்க,
எங்க நீங்கள் தங்குறதுக்கு இங்கே இடம் கிடைக்க கூட நமக்கு சிக்கலாக இருக்குது, நமக்கு மேடை போட விட மாட்டுறாங்க, போகிறதுக்கு வந்து யாரும் வாடகைக்கு இது தர மாட்டுறாங்க, அம்பாசிடர் தர மாட்டுறாங்க. ஆனால் இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோங்க, வருங்காலங்களில் நம்ம கட்சி பேசும் பொருளாகுங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும்னு சொல்ல பேசும் பொருளாகும்னாரு. அப்புறம் இந்த இது நாங்கள் பேட்டிலாம் போடுறோம் அதெல்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னு வந்து தலைவர் வந்து சொல்லுவாங்க. அவர் பார்த்துட்டு சொல்லுவார், தூக்கி போடுறா, வருங்காலங்களில் நம்ம தவிர்க்க முடியாமல் எல்லா செய்தியும் நம்ம வருவோம்டான்னு பாரு. எப்போ நான் சொல்கிறது 90களில் நம்புற மாதிரி இருக்கா? 91, 92, 93 இருந்தது யாரு? சும்மா 10 இளைஞர்கள், சாதாரண இளைஞர்கள். எப்படி மேதகு வந்து சும்மா ஒரு 20 பேரோட வந்து ஒரு அமைப்பை கட்டமைச்சார் பார்த்தீங்களா? சொல்லாங்க அப்படி சொல்லுவாங்க அந்த காலத்தில். சின்ன பொடியன்கள் ஆரம்பித்தா அதே மாதிரி பொடிப்பயல்களை வச்சு சாதாரண அன்றாடம் காட்சியை வச்சு ஒன்றும் படிப்பறிவு அவ்வளவு முதிர்ந்த ஆட்கள் இல்லாமல் இருந்த காலத்தில் எனக்கே ஒன்று என் கதையை சொல்கிறேன். எனக்கு அம்பேத்கரை வந்து நான் காங்கிரஸ்காரன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உண்மையில எங்கள் அப்பா வந்து காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு மாவட்ட செயலர் எங்கள் அப்பா வீட்டில் வைப்பார். என்னங்க உங்கள் கட்சிக்காரர் தலைவர் போட்டிருக்கலான்னு கேட்பேன். இவர் தான் அம்பேத்கர் ரொம்ப பாடுபட்டு வர்றோம், அதெல்லாம் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனால் எப்போ இவர் வந்தாரோ அவர் சொன்னார், அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைன்னு சொல்லுவார். அப்போ அம்பேத்கர் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னா முத அம்பேத்கர் படித்ததே எழுச்சி தமிழ்கிட்ட தான் இருந்து. அப்போ எனக்கே ஒரு இன்ஜினியர் அந்த காலத்தில் நான் வந்து BE 91 முடிச்சிட்டேன். 1991 ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தாலுக்கே எனக்கு அறிவு இவ்வளோதான் இருந்துச்சு. அப்போ அங்கே இருக்கிற போல ஏறக்குறைய முட்டாப்பையில தான் இருந்தாங்க. அவங்கள வச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய அமைப்பை உண்மை சிரிக்காதீங்க, எதாவது தப்பா எடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு தெரியுங்க. எங்கள் தம்பி நான் எங்கள் தம்பி மாதிரி சொல்கிறேன், பேரெல்லாம் பூரா சொல்கிறேன், ஐயாவு என்ன அங்கே எங்கள் ஊரில் இருக்கிறாப்புல. அப்படி சாதாரண ஆட்கள் தான். இவங்களை வச்சு இன்னைக்கு உருவாக்கி 40 துபாய் போயிட்டேன். அட சாமிகளா, இது ரொம்ப அங்கே வந்து வாழவே முடியல, கொல்ல வர்றாங்க, கொலை பண்ண வர்றாங்க. சரி நம்மளை விட்டா போகும்லாம் நான் போயிட்டேன் துபாய்க்கு. 95 துபாய் போயிட்டேன் பிரதர். போயிட்டு 5 வருஷம் வரல, 2000 வரைக்கும். அப்புறம் கட்சி நல்லா வளர்ந்துருச்சு. அப்புறம் தான் வந்து எதார்த்தத்தை சொல்கிறேன். கரெக்டா? இல்லை ரொம்ப மோசமாக நம்ம நடந்தே போக முடியாது, ஊருக்குள்ளே போட்டு தள்ளிடுவாங்க, அந்த அளவுக்கு சிக்கல் இருந்துச்சு. நம்மளே ஆயுதத்தோட எத்தனை நாளைக்கு தான் பாதுகாப்போடு இருக்க முடியும்? அதனால் வேணாம்டா சாமிடா, நமக்கு ஏதாவது போயிட்டு 5 வருஷம் இந்த பக்கெட்டே வரல. அப்புறம் தலைவரே 2001 அங்கே வர்றாரு. உங்களுக்கு புரியுதா? அங்கே வந்த பிறகு சந்திச்சுட்டு தான் இன்னும் சிறப்பு இருக்குது. 2003 அவர் எழுச்சி தமிழர்ன்ற பேர் வந்து யார் கொடுத்தா? துபாயிலேருந்து தான் கொடுத்தோம். நான் வரலாற்றை பதிவு பண்ணுறேன். இவ்வளோ பெரிய அந்த காலகட்டத்திலேயே இவர் இவ்வளவு கூட்டணி என்ன பிரதர் 2001 2004 என்டிஏ கூட்டணி பிஜேபி அந்த கூட்டில் இருந்துச்சு. திமுக கூட்டணி நாங்கள் ஒன்றும் இல்லை, பெரிய ஒன்றும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்காதீங்க. நாங்கள் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் அவன் கலைஞர் மு கருணாநிதி சொன்னார், இதயத்தில் திருமாவுக்கு இடம் இருக்குன்னு. அப்படிப்பட்ட வரலாறு, அந்த வரலாறு விடுங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர் இன்னைக்கு இந்த காலகட்டத்திற்கு உருவாக்கி இன்னைக்கு 4 எம்எல்ஏ, இன்னமும் சொல்ல போனால் 2007க்கு பிறகுதான் எல்லா சமூகமும் வர்றேன். வேளச்சேரி தீர்மானம், அதுக்கு முன்னாடி ஒன்லி தலித்து மட்டும்தான் இருப்பாங்க. பறையன், பல்லன், சக்கிலியர் மட்டும் இருந்த அமைப்பு தான் 2007 வரைக்கும். 2007க்கு பிறகுதான் SS பாலாஜி வர்றாரு, ஆனூர் ஷானவாஸ் வர்றாரு, இன்னும் பல தோழர்கள் வர்றாங்க. அப்போ அப்படியே தமிழன் டிவி வர்றாரு, தமிழன் டிவி ஓனர் கலைக்கூட்டு உதயம், இப்படி பல பேர் வந்து அந்த மாறி வருது. ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம், அடுத்து நாங்கள் தானே ஆட்சியை பிடிப்போம்னு. ஏன் உங்களுக்கு சிரிப்பு வருது? அது நான் சொன்னா விடுங்க, எங்க தலைவர் சொல்லிக்காருங்க. இன்னும் பொறுங்க, எங்க தலைவர் சொன்னாரு. சொல்லுமா, எங்க தலைவர் சொன்னாரு, ஆட்சி அமைப்போம். அதாவது எங்க கட்சி வந்து 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கொண்டாடும் பொழுது மதுரையில எங்க தலைவர் சொல்றாரு, கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம், அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம் அப்படின்னு சொல்லுமே. இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கும்போது அப்ப அவர் சொன்னது என்னவா சொன்னாரு? கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்றால் என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் நம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம், சும்மா சல்லித்தனமா செய்ய மாட்டோம், கொள்கையோடு போவோம். செக்குலரிசம்னா என்ன, மதச்சார்பின்மைனா என்ன, மக்களை அரசியல் படுத்தி அந்த மக்கள் வந்து திரட்சியாக, நீ போய் எங்கேயுமே சொல்லாத, அடுத்த முதல்வர் திருமாவளவன் இப்போ நான் பேசணும் கூட கோவப்படுவார், நீ பாட்டு 2031 எங்கள் தலைவர் முதல்வர் பேசுறீங்க, அது தப்பு. மக்கள் சொல்லணும் விரும்புவார். பொதுமக்கள் நானும் ரவுடின்னு போய் வண்டியில் ஏறக்கூடாதுன்னு பாருங்க. மக்கள் சொல்லணும் போல, உங்களை மாதிரி நெறியாளர் சொல்லணும், உண்மையிலேப்பா திரும்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாருப்பா, இவ்வளவு இது பண்ணுறாருப்பா, பொதுமக்கள்லாம் வந்து நல்லா வரவேற்கிறாங்கப்பா, இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, ஏன் உங்களை மாதிரி நெறியாளர் பூரா கேட்குறேன், ஏங்க நீ 6 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க? எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு கேட்காத ஆளையில் நான் அதுலேயே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, எப்படி இவ்வளோ குறைவுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு. அப்போ எல்லாரும் கேட்குற அளவுக்கு வளர்த்துருக்கிறார்ல. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு குறி சொல்ல தெரியும், வருகின்ற காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம்ன்றாரு. நான் தெளிவுபடுத்துகிறேன், அடுத்த தலைமுறையில் இளைஞரணி மாநில செயலர் சொல்கிறோம், 2031 நாங்கள், அதாவது இன்னும் சொல்கிறேங்க, கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் தலைவர் சொல்லுவார். அந்த ஒரு நாள் எது?
2031 சொல்லுவதற்கான தகுதி எனக்கு இருக்குது. நான் சொல்லுவேன். சரிதான். சொல்லலாம், தப்பல்ல இல்ல. எனக்கு என்னன்னா 26ல நீங்க கூட்டணி கட்சியில திமுக போராடும், அவங்க வழி நடத்துவாங்க, 31ல நாங்களே நடத்திக்குவோம் அப்படின்றதுதான். இதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்ல, எந்த வகையான குழப்பமும் இல்ல. ஒரு முடிவு தெளிவாக இருக்கிறோம். 2031 வரும்போது எங்க தலைவருக்கு என்ன வயசாக யோசிச்சு பாருங்க. இப்ப வயசு 64. அப்ப இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க, 5-6 வருஷம் கழிச்சு பாருங்க, வயசு 70 ஆகுது. யோசிச்சு பாருங்க பிரதர். அப்ப அது வரைக்கும் நாங்க இப்படியே எவனையாவது சுமந்துகிட்டே தெரியுமா, இல்ல மத்தாளு ஜெயிக்கணும்னு வேலை பார்த்துட்டு தெரியுமா? நான் கேட்கிறேன், உங்களை கேட்கிறேன். அரசியல எவனும் இறக்கப்பட்டோ இவன் நல்லவன் அப்பெல்லாம் எவனும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்ற எழுதி வச்சுக்கிறேங்க. ஐயோ ரொம்ப திருமாவளவன் ரொம்ப சூப்பரான மேன், அவருக்கு சீட்டை கொடுப்போம் அப்படிலாம் இல்ல. இவருக்கு எல்லா இடத்துலயும் கொடி பறக்குது, எல்லா இடத்துலயும் மக்கள் இருக்கிறேன். அப்ப எங்களை எப்படி நம்ம காலி பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? ஓப்பனா சொல்றேங்க, ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு கலெக்டர் டிவில நான் ஓப்பனா உடச்சு விடுறேங்க. இது என் கட்சி என் மேல நடவடிக்கை எடுத்தா எனக்கு கவலை இல்லைங்க. நடவடிக்கை எடுத்தா எனக்கு கவலை இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன். தெரியுமில்ல இவன் என்ன சொல்றாங்க தெரியுமில்ல? ஆளுங்கட்சி கூட்டணி கம்யூனிஸ்டுக்கு, இந்த கம்யூனிஸ்டுக்கு, இவங்களுக்கெல்லாம் எல்லாம் மதிமுக என்ன கொடுக்குறோமோ அதே நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பரவலாக சொல்லப்படுது. கடந்த முறை இப்பெல்லாம் 6 சீட் கொடுக்கும்போது அது காலகட்டத்தில் ஏதோ ஒத்துக்கிட்டோம். அப்போ நான் ஒத்துக்கிறேன். நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி. ஆனால் இப்போ நான் சொல்கிறேங்க, மனச்சாட்சி தொட்டு சொல்கிறேங்க, காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸில் அவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க. காங்கிரஸில் உள்ள பிரச்சனை உருவாக்கல. தயவு செய்து செல்வை பெருந்தகை அவர்களே தப்பாக எடுக்காதீங்க, பெருந்தகையோடு ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்கிறது ஒரு உண்மையை சொல்கிறேன். காங்கிரஸ் தலைவர் தான் எங்கள் அப்பா. மதுரை மாவட்ட செயலர் எங்கள் அப்பா. சாகர காலத்தில் அவர் விசிகாவை செத்தார். எங்கள் அப்பா மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற பல பேர் ஒரு காலத்தில் காங்கிரஸ் இருந்த அன்னைக்கு விடுதலை சிறுத்தை வந்துட்டாங்க. எங்களுடைய நண்பன், எனக்கு உயிர் நண்பன், கம்யூனிஸ்ட்ல இருந்தேன். இன்னைக்கு அவங்க விடுதலை சிறுத்தைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு பரவலா ஏன் இன்னொரு கதையை சொன்ன புதிய கதை நினைக்காதீங்க, முக்கியமான கதை. நானே வைகோடைய ரசிகன். வைகோ நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எங்க ஊர்ல அவர் நடைபயணம் போனார். நடைபயணம் போகும்போது அவருடைய அந்த மதுவை எதிர்த்து அந்த காலகட்டத்தில் அப்ப நானே கலந்துருக்கிறேங்க. கருப்பு சட்டை முருகேசன் என்னை கூட்டி போனாருங்க, பேரோட சொல்றேன்லங்க. அப்ப இப்படிப்பட்ட எல்லாருமே இப்ப விடுதலை சிறுத்தை நோக்கி வந்துட்டாங்க. அப்ப விடுதலை சிறுத்தையில் எல்லா ஒன்றியத்திலும் இருக்குது, எல்லா முகாமும் வைத்திருக்கிறது, எல்லா ஊர்லயும் முடிச்சுக்கிறேன். அதான் பிரதர் சொல்ல வர்றேன் பிரதர். அப்ப எல்லாத்தையும் ஒப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்குன்னு வராதிங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு தலைமை இருக்கு, ஒரு தலைவன் இருக்கிறான். அவனுடைய கட்சி இன்னைக்கு தமிழ்நாடு பூரா வளர்ந்துருக்கிறது. இவங்க யாரோட கூட்டணி இவர் சேர்றாரோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இப்ப எங்களை எடப்பாடி கூப்பிடுறாரா கூப்பிடலையா? நான் ஓப்பனா சொல்றேன், கூப்பிட்டார், கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். விஜய் எங்களை கூப்பிடலையா? கூப்பிடுறாரு. அப்புறம் அப்ப இதுதான் முக்கியமான 2 கட்சிகள். இப்ப 2 கட்சியுமே எங்களை அழைப்பு விட தயாராக இருக்கிறது. அப்ப இப்படி இருக்கும்போது தளபதி ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதல்வர் அவர்கள் உணர்ந்து விடுதலை சிறுத்தையில் வளர்ச்சியா இருக்குப்பா, அது தென் மாவட்டங்களில் இவங்க இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். குறிப்பாக கடலூர், விழுப்புரம், இந்த பக்கத்து பேரப்பறம் சொல்லிட்டு போக முடியாது. சீர்காழியிலிருந்து இந்த பக்கத்து அது வரைக்கும் சொல்லிட்டே போங்க. ஏன் சீட்டுன்னு சொல்லிடுங்க. ஏன் இவ்வளவு இருக்கும்போது இவ்வளவு சீட் நான் சொல்ல முடியாதுங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டு வச்சா டபுள் டிஜிட் தானங்க, டபுள் டிஜிட் தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். 30 டபுள் டிஜிட் தான், 50 டபுள் டிஜிட் தான், 99 வரைக்கும் டபுள் டிஜிட் தான். இங்கே பாருங்க, அதுக்காக பைத்தியக்காரத்தனமா எங்களை 50 சீட்டு கொடுங்கன்னு நாங்கள் பாட்டு சும்மா கேட்க மாட்டோங்க. அப்படி ஆள நாங்கள் காங்கிரஸ் இப்போ எங்க இல்ல நான் என்ன சொல்ல, காங்கிரஸ் குறைத்து மதிப்பு இல்லை, அது தேசிய கட்சிங்க. தேசிய கட்சி அவங்க கட்சியோட அந்த இமேஜ்னு ஒன்று இருக்கு ரைட். அவங்க தான் மதச்சார்பின்மை அப்படின்ற கோட்பாட்டில் இருக்கிறாங்க. எங்க இந்தியா முன்னேறி ராகுல் காந்தின்னு ஒரு மாபெரும் தலைவர் இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு அந்த இமேஜ் எல்லாம் வச்சு நீ கொடுங்க, நல்லா கொடுங்க, எங்களை விட கூட கொடுங்க, தப்பு இல்லை. அதுக்காக எங்களை குறைத்து குடித்து விடாதீர்கள். எங்களுக்கு அட்லீஸ்ட் நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கலைங்க, ஓப்பனாக சொல்லிட்டோமாங்க. விடுதலை சிறுத்தை இதுக்கு எங்கள் தலைவரெலாம் பொறுப்பு இல்லை, நீங்கள் தலைவரை மாட்டக்கூடாது. இதில் சங்கத்தமிழ் தான் பொறுப்பு. ஏன்னா மாநில இளைஞர் செயலர். காங்கிரஸ் எத்தனை சீட்டு கொடுக்குறீங்களோ அந்த சீட்டு எங்களுக்கு கொடுங்க, அவ்வளோ போதும். அவ்வளோ நாங்கள் அதுக்கு மேலே எது பண்ண 30 நீங்கள் புது ஸ்டேட் பண்ணுங்க. காங்கிரஸுக்கு நீங்கள் எத்தனை சீட்டு கொடுக்குறீங்களோ அந்த சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் கேட்போம். இது நாள் வரைக்கும் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பல பிரச்சனை பண்ணீங்க. 6 சீட்டுனா 9 சீட்டு அன்றைக்கி டாக்டர் கலைஞர் கருணாநிதியே கொடுத்தாரு, ஜெயலலிதா அம்மையாரும் கொடுத்தாங்க, 10 சீட்டு தான் கொடுத்தாங்க. நான் இருக்கா? அது எப்போ? 20 வருஷத்துக்கு முன்னாடி 2001 கொடுத்தாங்க. இன்னைக்கு 2026 எங்க போயிருச்சுங்க? நீ ஏத்துக்கல இல்லையா? இப்ப நாங்க மாநாடு நடத்தினோம்லங்க, பேரணி நடத்தினோம்லங்க, திருச்சியை ஸ்தம்பித்து போச்சுங்க. டோட்டல் நானே பார்த்து எனக்குலாம் ரொம்ப எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. அவ்வளவு கூட்டம் எங்க இருந்தே வந்தான்னு தெரியல, எப்படி வந்தான்னு தெரியல. தலைவருடைய ஒரு அழைப்பை ஏற்று வர்றாங்க. அப்ப தலைவர் இருக்கிற காலத்திலேயே நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலைன்னா நாங்கள் புரட்சி அம்பேத்கர் செய்கிற துரோகம்ங்க. அம்பேத்கர் என்ன சொன்னாரு? நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே திறவுகோல் ஆட்சி அதிகாரம் தான். நான் உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிட்டேன், உங்களுக்காக ஒரு தேசிய கொடியை உருவாக்கி அதில் அந்த தம்ம சக்கரத்தை வச்சுட்டேன். எல்லாமே நான் உருவாக்கப்பட்ட மாடர்ன் இந்தியா. இந்த மாடர்ன் இந்தியாவில் என்னால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியல, அடுத்த வர தலைமுறையில் நீ கைப்பற்றுங்க அப்படின்னு அவர் சொல்ல ஸ்டேட்மெண்ட் 37வது அத்தியாயத்தில் இருக்குது.
நான் சும்மா போகிற போக்கில் ஒன்றும் பைத்தியக்காரத்தனமாக நான் பேசலை. 37வது அத்தியாயத்தை எடுத்து நீங்கள் தயவு செய்து படிங்க. அதில் அம்பேத்கர் சொல்கிறாரு, உன் வீட்டு சோத்திர பூரா எழுது. ஆனால் அவர் வந்து பிரதமர் ஆகணும்ன்றாரு, புரியுதா? அவர் சொன்னது பிரதமர் ஆவேன், ஒரு தலித் பிரதமர் ஆவேன் அப்படின்னு சொல்லி. நீ ஒரு ஒடுக்கப்பட்டவன் அந்த ஆட்சி அதிகாரத்தில் போனாதான் நீ ஏழைகளுக்கு செய்ய முடியும், நீ வந்து ஒரு சிறுபான்மை மக்களுக்கு செய்ய முடியும். அவர் சொன்ன கருத்துங்க, அவர் நான் என் சொந்த கருத்து இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த தலைவர் யாரு? எங்க தலைவர் தான், தலித் தலைவர்கள் இல்லையே. அப்ப ஏன் எங்க தலைவர் வந்து ஆட்சி அதிகாரம் கைப்பற்றக்கூடாது? நீங்க பண்ணணும், அதுதான் சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு கட்சி இன்னைக்கு நீங்களே சொல்றீங்க, இன்னைக்கு வந்தவங்க நாங்க முதலமைச்சர் ஆகணும்னு உறுதியா சொல்றாங்க, அடிச்சு சொல்றாங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்றதெல்லாம் பேசுறீங்க. அப்ப நீங்க இது காலங்காலமா சொல்லணும்ல. நீங்க மது ஒழிப்பு மாநாடு போட்டீங்க, அதுக்கு முன்னாடி தலைவர் ஒரு வீடியோ போடுறாரு அமைச்சரவையில பங்குன்னு, டபால்னு அதை டெலீட் பண்ணிட்டாரு. அப்படியெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்க 31ல ஆட்சி அமைப்போங்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இல்லை ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. கலெக்டர் தொலைக்காட்சி அந்த நேரத்தில் வந்து நான் ஒருவேளை கல்வி அமைச்சராக கூட இருப்பேன், அப்போ வந்து ஒரு பேட்டியை கூட நீங்கள் எடுத்துக்கிறீங்க. விளையாட்டுக்காக சொல்லுங்க. அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்க? இல்லை நான் உறுதியாக கொடுப்பேன். நான் ஒரு மிக எளிமையானவன் தான். இல்லை நான் ஒன்றும் கல்வி அமைச்சர் ஆகலாம்ன்றது எங்களுடைய லட்சியம்ங்க. அப்ப கல்வி அமைச்சர் ஆனதே நாங்க இலவசமான கல்வி வழங்க முடியும். இது கரெக்ட்னா, நீங்க கல்வி அமைச்சர் ஆகுங்க, நானே பேட்டி எடுக்கிறேன். இப்போ நீங்க வந்து அப்ப நேத்து தலைவர் பேசும்போது இந்த 8 சீட்டு 6 சீட்டுன்னு சொல்லி நம்மள ஒரு கணக்கிடுதல் வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களோட கணக்கு. டீயுக்கும் பண்ணுக்கும் எல்லாம் ஏமாத்திர முடியாது அப்படின்னு அது யாரை நோக்கி சொன்னது? யாரை சொன்னாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். திமுகவை தான். அது யார் நான் சொல்ல முடியுமா? ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தலைவர் சொன்னார். அப்ப இன்னொரு சொன்னார், அதுக்கு அடுத்து நீ அதை கேட்க மாட்டீங்க. ஆனா அதுக்கு அடுத்து ஒண்ணு சொன்னார், நீ அதை கேட்கல பாருங்க. அதையும் சொல்லுங்க. 234 தொகுதிகளிலும் இருப்பதற்கான தகுதிகள் இருக்கிறது. எப்படி? இப்போ அது திமுகவுக்கு சொன்ன செய்தி. நீங்க வச்சுக்கிறீங்க, ஏன் அதிமுக கூட இருக்கலாம்ல? நீ உடனே திமுக அதுக்கும் சொல்றேன். நீங்க அதிமுகவை நேத்து வம்படியா இழுக்கிறீங்க. ஏன்னா நீங்க இங்க கேக்குறாங்க, அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, நாங்களும் பாஜகவும் கூட்டணி வச்ச உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க எங்களுடைய கூட்டணி அமைச்சுக்கிறோம். அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி அல்ல. ஜெயலலிதா அம்மையார் சொன்னாரு, நான் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டேன். யாரோட கூட்டணி வச்சு? பிஜேபியோட கூட்டணி வச்சு தவறு செஞ்சுட்டேன். அதுக்கு பரிகாரமாக நானே அந்த கூட்டணியை கவிழ்த்தேன். என் வாழ்நாளில் இனிமேல் நான் செத்தாலும் ஜாவேன், நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிச்சா சொல்லையா? அந்த அம்மா கடைசி வரைக்கும் வைக்கல. அப்போ அதோடைய வழி தோன்றலாக, அதோட அவருடைய இளவலாக அவர் கோட்பாட்டை உள்வாங்கி தான் களமாடுறாரு எடப்பாடி ஐயா. அப்புறம் அவர் போய் வைக்கலாமா கூட்டணியில்? அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க முடிவெடுத்தா நான் கேட்போம். எங்க தலைவர் கேட்கறதுக்கு அனைத்து ரைட்ஸ் இருக்கு. அங்க அதிகமான தலித் ஓட்டு அவங்க கட்சி அவங்க ஓட்டு போற முறை தலித்து. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மேக்ஸிமம் இருக்கீங்க. நீங்க அதிமுக யார் கூட கூட்டணி வைக்கணும்ன்றது நீங்க யாரோடு வேண்டும் என்றாலும் கூட்டணி வையுங்கள். ஆனால் எம்ஜிஆரை மிரட்டிய RSS எம்ஜிஆரை மிரட்டியது, ஜெயலலிதாவை மிரட்டியது. அப்படிப்பட்ட கட்சியில நீங்க கூட்டணி வைக்காதீங்க. பிஜேபி விலக்கி விட்டுருங்க, நாங்க உங்க கூட வந்துறோம், திமுக டீல்ல விட்டுறலாம் அப்படின்றத கணக்கு. அப்படி நாங்க அப்படி அந்த இதுக்கு வரல. அந்த இதுதான் அப்படிதான் நேரடியா அப்பயே போய் சேர்ந்திருப்போம்ல. அப்ப என்ன அப்ப இருந்துச்சா? மக்கள்ல கூட்டணி அப்ப வந்து இருந்தாங்களா? பிஜேபி இல்லையில, ஏன் அப்பே போயிருப்போம்ல. நாங்கள் அது இல்லை, எங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது கொள்கை சார்ந்த கூட்டணி. அது வந்து யாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில கட்சி. அந்த மாநில கட்சி அழிந்து போகக்கூடாதுன்றத நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதிமுக மேலதான் உங்க அக்கறை. ஏங்க உங்களுக்கு இந்த கொலவெறி? ஏங்க அவங்க சொல்றாங்க இது எங்க கட்சி, நாங்க யார் கூட அப்படிலாம் இல்ல. அப்படி எடப்பாடி ஐயா நீங்க அப்படி பேசவே கூடாது. நீங்க பேச்ச வந்து தவறா பேசுறீங்க. அது வந்து தலித் மக்கள் அதிகமா இருக்கிற ஒரு அமைப்பு. நீங்க வந்து விசிக கிட்ட கேட்டுட்டு தான் அதிமுகவுடைய நிலைப்பாடு எடுக்கணும், அதுதான் சரியா இருக்கும். எங்க நிலைப்பாடு, நீ யாரோட கூட்டணி வைங்க, ஆனா நீங்க பிஜேபியை கட்டி விட்டுருங்க. அதான் நேரடியா சொல்றேன். அவங்கள விளக்கிடுங்க, நம்ம பேசிக்கலாம். அந்த கூட்டணி கதவை திறப்போம். இல்ல அப்படி இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் வாழணும். நான் கடைசி வரைக்கும் இப்போ இதில் மகாராஷ்டிராவில் அங்கே இருக்கிற ஒரு மாநில கட்சியில் சவாரி செய்து நல்லா குதிரை மாதிரி போய் அங்கே இருக்கிற அந்த பாலை பூரா குடிச்சுப்புட்டு கடைசியில் மாறுபத்தை அறுத்தவர்கள் தான் இந்த பிஜேபி. ஆகையால் தயவு செய்து பிஜேபியை நம்பி மட்டும் நீங்கள் போய்விடாதீர்கள். உங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டான பூரா அவங்க முருக பக்தனை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, RSS பக்தனை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. முருகன் பக்தர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போலி பக்தராக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள், மோடி பக்தராக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். நான் முருக பக்தர் இருந்தேன். என் பேர் உண்மையான பேர் என்ன? சரவணன். சரவணன் யாரு? முருகர். என் கட்சியில் பல பேர் எல்லாம் முருகன் பேர் தான். முருகன், குமார், முத்துக்குமரன், இதே அதிகமான பேரே இருக்கு. எங்க கட்சியை விடுங்க, எங்க கட்சியை விடுங்க. தமிழ்நாடு பூரா அந்த பேர் தானே இருக்குது. அப்ப நாங்களாம் இதுக்கு போவோம், முருகனுக்கு நடந்து போவோம். நாங்க இதெல்லாம் குத்திக்கிடுவோம். சைட்ல குத்துவாங்க பாத்திருக்கீங்களா? அதுக்கு பேர் என்ன? அழகு குத்துறது. எங்க அவங்களை குத்த சொல்லுங்க. அவன தைரியம் இருந்தா தைரியம் வந்து அழகு குத்து, நீ முருகன்ற குத்துவேல அதெல்லாம் குத்துறது அவங்களுக்கு துப்புல. அவங்க முருகனை வச்சு ஓட்டுவாங்க பாக்குறாங்க. நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதுலயும் குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றணுங்க. முருகரை வச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க காப்பாத்துங்க. அதுக்குதான் அவங்க ஏற்கனவே சொன்னாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு.
கதவுகளை அடைத்து விட்டோம்னு தலைவரே சொன்னாரு. இப்போ கதவை திறந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அப்படி இல்லை, நீங்கள் வந்து அதை நகைச்சுவை ஆக்க வேண்டும் என்று சொல்லாதீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெரிய வித்தியாசமான இல்லை. ஓட்டு வங்கியில் 2 ஒன்று தான். யார் கூட்டணியில் போய் செய்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்றது இது சொல்லப்படாத ஒரு யார் யார் ஒரே அளவில் இருக்காங்கன்றீங்க? அதிமுக திமுக 2 ஒரே அளவு. இதில் போய் எவன் போய் இங்கிட்டு கூட்டணி பலம் எங்கிட்டு போய் அவன் ஜெயிச்சிருவேன். இதே யதார்த்தம். நான் வந்து யார் மனசு புண்பட சொல்ல. இல்ல தலைவரே அன்னைக்கு சொன்னாரு யார் பக்கம் விசிகா இருக்கோ அங்கதான் வெற்றி வசப்படும் அப்ப என்னங்க தலைவர் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்மாணிக்கக்கூடிய சக்தி வந்து விசிகா. விடுதலை சிறுத்தை என்ன உரத்த குரல்ல சொல்லுங்க. யார் முதல்வராக வேண்டும் என்று 2026 தீர்மானிக்கக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். அதுதான் தலைவர் அன்னைக்கு சொன்னது. அப்போ இந்த கணக்கிடுதல் இவங்க பேசினது தலைவர் பேசினதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க சொன்ன 31ல தலைவர் சொல்லி இருக்காரு. அதை பத்தி தலைவர் வந்து சொல்ல மாட்டாரு. அவர் வந்து முதல்வர்கள் அவருக்கு பிடிக்கலங்க. நான் பேசி பார்த்தேன்ல, ஏன்னாப்பா யாரோ முதல்வர் ஆகிட்டாங்க, அது இல்லாமல் போய் நம்ம உட்கார்றது. அங்கே பார்த்தா பிரதமராக அப்படி இருக்கிற அதெல்லாம் நம்மளோட எண்ணம் வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் போராளி மாதிரி தான் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஒரு போராளி எந்த மனதில் இருப்பாலும் அதே மனதில் இருக்காரு. ஆனால் அப்படி அல்ல. இளைஞர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா அடுத்த முதல்வர் ஆக்கணும் தலைவரை 2031. அதுக்காக வேலையை ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் தெருவாக போகிறோம், ஊராக போகிறோம். அதோடைய வேலைப்பாடுகள் மறைமுகம். நீங்க வந்து இப்ப கேட்கிற வாக்குகள்லாம் 31க்கு இப்பவே கேட்க ஆரம்பிச்சு. ஐயோ, அப்ப உங்களுக்கு முதல்வர் ஆகுன்ற சாதாரண விஷயமா? அதுக்கு என் தலைவர் நேற்று பேசின பேச்சை வச்சு பாருங்க. என்ன அது நுட்பமா சொல்லட்டுமா? இன்னும் நான் விலாவரியா சொல்லட்டுமா? நம்ம பாண்டிச்சேரியுடைய வைத்தியலிங்கம் என்ற முக்கியமான அவருக்கு தான், காங்கிரஸ் கட்சிக்காருக்கு தான் நாங்கள் வந்து காமராஜர் விருது கொடுத்தோம். அவர்கிட்ட எங்கள் தலைவர் என்ன கோரிக்கை வச்சா தெரியுமில்ல? ஐயா, எப்படி அடுத்து நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க, வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் வந்து கல்வி இலவசமாக வழங்குங்கள். அப்போ நாங்கள் கீழே இருந்து குரல் கொடுக்குறோம். அங்கே சொல்கிறீங்க, இங்கே அதையும் சொல்கிறாரு. அதை தான் அடுத்து நாங்கள் சொல்கிறோம். தலைவர் சொல்ல மாட்டார். தலைவர் வந்து ஒரு கோடிட்டு தான் காட்டுறாரு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தாச்சு. டாஸ்மார்க் இழுத்து மூடலை. தலித்து மக்களுக்கான விடுதலை வாங்கி கொடுக்கல. அதுக்கு தான் நாங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறோம்னா, தொண்டர்கள் 2026 விடுங்க, டைம் இல்லை, அவ்வளவுக்கு நாங்கள் வலிமையும் இல்லை, பொருளாதார வலிமையும் இல்லை. 2031 நம்ம நேரடியாக அந்த தலைவருடைய தலைமையிலேயே ஒரு கூட்டணி மந்திர சபை, அதுக்கு நாங்கள் தான் தனியாக ஜெயிச்சிருவோம்னா நான் சொல்லலை. எங்கள் தலைவரோட தலைமையில் யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா எழுச்சி தமிழ் முதல்வர் ஆக்குறா அப்படின்னு சொல்லணும். அது அந்த நேரத்தில் யாரெல்லாம் விருப்பமாக இருக்காங்களோ, யார் விருப்பமாக இருக்கணும் சொல்ல முடியாது. யாருன்னு அந்த திமுக கூட வரலாம், யாரு கண்டா வாழ்க்கை வரல, எது நடக்குன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க கூட என்ன ஒரு இதுக்கு வரலாம். சரி, ரைட்டு, ஓகே. அப்போ வந்து தலைமையின் கீழ் திமுக அப்படி நான் சொல்லி கொச்சைப்படுத்த விரும்பலை. அவங்க வந்து பெரிய அமைப்பு. நம்மளோட சும்மா போகிற போக்கில் சவுடாலாம் பேசக்கூடாது. ரைட்டா? அது ஒரு பெரிய இல்லை, நான் அப்படி சொல்லலை, இப்படி வரேன்னு சொல்கிறேன். அவங்க என்ன சொல்லலாம், சரி ரைட்டு, ஓகே, விடுதலை சிறுத்தையுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை அமைச்சிட்டாங்க நிறைய பேர் சேர்ந்து. இங்கிட்டு திமுக இருக்குது. அப்போ 2 பேரும் கூட்டணி செய்து வெற்றி பெற்ற பிறகு 2.5 வருஷம் நாங்கள், 2.5 வருஷம் நீங்கள் வரலாம்ல, நடக்கலாம்ல, நடக்கலாம். ஏன் நடக்கக்கூடாது? வீடியோ டெலிட் பண்ணிட்டீங்களே, எப்படி வீடியோவே டெலிட் பண்ணிட்டீங்க? அதாவது இன்னொன்று தெரிஞ்சுக்கிறீங்க, எப்போ வந்து எதை பேசணும், எப்போ வந்து எதை செய்யணுன்றது எல்லாத்துக்குமே காலம்தான் இருக்குது. காலம்தான் தீர்மானிக்குது. ஒரு விதையை வந்து நான் போய் விதைக்கிறேன், ரைட்டா? இல்லை இன்றைக்கி தான் நான் திருமணம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இப்போ குழந்தை நாளைக்கு வேணும்னா கிடைக்குமா? இன்றைக்கி தான் நான் விதைச்சிருக்கிறேன், நாளைக்கே எனக்கு கனி வேணும்னா கிடைக்குமா? அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காலங்கள் இருக்குல்ல. பைபிள்லே ஒரு கருத்து இருக்குங்க, விதைப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது, முளைப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது, முளைத்த பிறகு அது மலர்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது, மலர்ந்த பூக்களை சூடுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆகையால் எல்லாத்துக்குமே பொறுத்து இருக்க வேண்டும் என்று சொல்லணும். இன்னமும் பகவத்கீதையிலே சொல்லுது. எங்களை முரண் இருக்குது, ஆனால் சொல்கிறேன், பகவத்கீதை அனைத்தையுமே தீர்மானிக்கிற சக்தி இயற்கை தான். இயற்கையை எங்கும் இயங்குகிறது, காலம்தான் நம்மளை இயக்குகிறது, அதில் உழைப்பும் தியாகம்தான் அதை தீர்மானிக்கிற வெற்றியாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறது. அதே நேரத்தில் திருக்குறான்லையும் சொல்கிறாரு, அல்லாஹ் சொல்கிறாரு, உன் எண்ணம் உண்மையாக இருந்தால், உழைப்பு உண்மையாக இருந்தால் நீ நினைப்பதை அடையலாம் யுத்தத்தில் அப்படின்றாரு. அப்போ நாங்கள் வந்து அதில் கரெக்டாக இருக்கிறோம்ல. நாங்கள் இங்கே எந்த சூழ்ச்சி எந்த சதியை செய்து நாங்கள் வெற்றி பெற விரும்பவில்லை. ஓப்பனாக சொல்கிறதுக்குன்னா இங்கிட்டு ஓப்பன் பண்ணுவோம், அங்கே நீ சொல்கிறீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வரன்றீங்களா? நாங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண உண்மைதான். நாங்கள் எங்கேயுமே சதியெல்லாம் பண்ணலை. நான் உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லியிருக்க மாட்டேன். உலகத்தில் சொல்கிறேன், நாங்கள் இவங்கள்ட்ட தான் கூட்டணி வைப்போம், இவங்கள்ட்ட கூட்டணி வைக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் தான் சொன்ன பாமக பிஜேபி இல்லாத கூட்டணி நாங்கள் இருப்போம்னு சொன்னோம். அப்போ நேர்மையாக இருக்கோம், சதிலாம் இல்லை, எந்த சதியும் இல்லை, சூழ்ச்சியும் இல்லை.
உழைப்பு தியாகம் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு. ஆகையால் 2031 எங்கள் தலைவர் முதல்வர். அதே நேரத்தில் உங்களையும் ஒரு கல்வி அமைச்சராக பார்ப்போம். ஆமாம், உறுதியாக. நான் வந்து வேற எதெல்லாம் கேட்டால் வாங்க மாட்டேன். நான் எனக்கு கல்வி அமைச்சர் வேணும்ன்றது நான் இப்போ நான் பிரகடனப்படுத்துகிறேன். இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, இப்போ வீரியமாக சொல்கிறீங்க. ஆரம்பத்திலேருந்தே சொல்லியிருந்தா ஒருவேளை இதெல்லாம் நடந்திருக்குமோ? சொல்ல வேண்டிய நேரத்தில் இதை சொல்லணும். தலைவர் சொல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது. தலைவர் நேற்று பேசும்பொழுது அந்த பேச்சுடைய தோரணை, அந்த பேச்சுடைய ஆழம், அந்த பேச்சுடைய வீச்சு, அதை வச்சு தான் நாங்கள் பேச முடியும். நாங்களாக பேசும்போது தலை இருக்கும்போது வாழை ஆடுதுன்னு சொல்லி வாழை கட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா இது அரசியல். இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. 26 இன்னும் கூட்டணி கணக்குகள்லாம் மாறும்னு சொல்கிறாங்க. அது ஏதாவது நடந்தா இல்லை அதை ஒட்டி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.